ஒவ்வொரு நாயன்மார்களும் தன் அன்பை இறைவனுக்கு வெவ்வேறு விதமாக காட்டினார்கள். பன்றிக் கரியை படைத்து தன் அன்பை வெளிக்காட்டி நாயன்மாரானார் கண்ணப்ப நாயனார். தான் பிடித்த மீன்களில் உயர்ந்த வகை மீன் ஒன்றை சிவனுக்கு தந்து நாயன்மானானார் அதிபத்த நாயனார். சிவனடியார்கள் உடுத்தும் ஆடைகளை துவைத்து கொடுத்தே நாயன்மாரானார் திருக்குறிப்பு தொண்ட நாயனார். சிவனடியார்களுக்கு அமுது படைத்தே நாயன்மாரானார் சிறுதொண்ட நாயனார். சிவனடியார்களுக்கு ஆடைகள் தந்து உதவியே நாயன்மார் ஆனார் நேச நாயனார். சிவபெருமான் புகழை பாடியே ஒரு நாயன்மார்கள் ஆனார்கள் திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர், சம்பந்தர், சுந்தரமூர்த்தி நாயனார். குங்குளியம் தூபம் போட்டே ஒருவர் நாயன்மாரானார் குங்குளிய கலைய நாயனார். சிவனை தவறாக பேசுபவர்கள் நாக்கை வெட்டியே ஒருவர் நாயன்மாரானார் சத்தி நாயனார். ஈசனுக்கு பூப்பறித்து போட்டே ஒருவர் நாயன்மாரானார் எரிபத்த நாயனார். ஆக சிவனடியார் என்பவர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கட்டுப்பாடும் நிபந்தனையும் கிடையாது. ஈசனை நினைத்து எந்த செயல் செய்தாலும் அது சிவத்தொண்டே. அன்பர்கள் எப்படி இருந்தாலும் ஈசன் மேல் அன்பாக இருந்தால் அவர் சிவனடியார்தான். எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள், ஈசனை நினைந்து உருகி செய்யுங்கள். சிவபெருமானை நினைத்து செய்யும் எந்த ஒரு செயலும் சிவனுக்கு மிகவும் பிடிக்கும். இது பக்தி மார்க்கம். ஞான மார்க்கத்தில் சிவம் சுத்தவெளி, யூனிவர்சல் கான்சியஸ்னஸ், பற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம்.